ஹாய் எல்லாரும் வணக்கம். நானும் தங்க புள்ளியும் வந்து நைட்ல வீட்ல சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தோம். ஸோ நான் இந்த சைக்கிள பார்க்கும்போது நான் சின்ன புள்ளையா இருக்கும்போது வாடகைக்கு சைக்கிள் குடுப்பாங்க. ஸோ அப்பல்லாம் நம்ம கிட்ட ஓனா சைக்கிள் இருக்காது. ஸோ 1 ஹவருக்கு வந்து ரூ. 1 ரூ. 2 அப்படின்ட்டு அதில இருக்கிறதுலே குட்டியா இந்த மாதிரி ஒரு சைக்கிள் இருக்கும். ஸோ நான் அந்த டைம்ல ஒரு 4த், 5த் அந்த மாதிரி தான் படிப்பேன். ஸோ லீவ் விட்டாலே கடைக்கு முன்னாடி தான் போய் நிப்போம் சைக்கிள் ஓட்டுறதுக்கு. ஸோ என்ன மாதிரி நெறைய பேரும் வருவாங்க. அதனால அந்த குட்டி சைக்கிள்க்கு வந்து ரொம்பவே டிமாண்ட். அதனால காலையில சுறுசுறுப்பா எழுந்து கடை தொறக்கறதுக்கு முன்னாடியெல்லாம் நான் போய் நின்னு வெயிட் பண்ணி அந்த சைக்கிள வாங்குன ஞாபகங்கள்லாம் எனக்கு நெறையவே இருக்கு. பட் இந்த காலத்துல நம்மள நம்பி ரூ. 1 ரூ. 2க்கு அந்த சைக்கிள் யாரும் குடுக்கவும் மாட்டாங்க. அண்ட் அங்கேருந்து சைக்கிள் வாங்கிட்டு போறவங்க எல்லாருமே வந்து அந்த டைமிங்குள்ள கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ணிடணும். இல்ல எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்க அப்படின்ட்டு கரெக்ட்டா என் சைக்கிள எடுத்துட்டு வந்தோம் நாங்க விட்டுருவோம். எனக்கு கவின் சைக்கிள் உட்காரும்போது அந்த ஞாபகங்கள் தான் வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 5ல் வளையாதது 50ல் வளையாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல. அது ரொம்பவே உண்மையான விஷயம். இப்ப என் பையன் வளர வளர முன்னாடி செஞ்ச ஒரு சில விஷயம்லாம் அவன் இப்ப செய்ய மாட்றான். ஏன் அப்படின்னு கேட்டா, எல்லாத்துக்குமே என்னதான் வேலை சொல்வியாம்மா அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால கூப்பிட்டு வச்சு உன்னோட ட்ரெஸ்லாம் நீ மடி அப்படின்னு அன்னைக்கு நான் மடிக்க வச்சேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா கரும்பு ஜூஸ் குடிக்கிறதுக்காக தான். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு கரும்பு ஜூஸ் குடிக்கிறதுக்கு கவின் கேட்டார். ஸோ அதனால் குடிச்சிட்டு அப்படியே நாங்களும் ஜாலியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.